ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷிதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யார் யாருக்காக ஆலோசிக்கிறார்கள்? யார் யாருக்காக ஆலோசிக்கிறார்கள்? நல்ல அருமையான ஒரு பாடம். நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்கக்கூடிய ஒரு பாடம், யோசிக்கக்கூடிய ஒரு பாடம். நாம் இன்னும் வேத வாக்கியங்களை அதிகமாக கற்றுக்கொண்டு தேவன் இப்படியெல்லாம் நமக்காக யோசிக்கிறாரா என்றதான நல்லதொரு அருமையான பாடம் நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும் என்பது குறித்து நிச்சயமாகவே நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில இந்த பாடம் மிகவும் பிரயோஜனமா இருந்தது. யார் யாருக்காக யோசிக்கிறார்கள்? நீங்கள் அனுதினமும் யாருக்காக யோசிக்கிறீர்கள்? உலகத்தில் இருக்கிற பெற்றோர்களை பாருங்கள். பிள்ளைகளுக்காக யோசிப்பாங்க. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவர்களை நல்ல வழி படுத்தணும், சமுதாயத்தில் அவர்கள் உயர்ந்து இருக்க வேண்டும். ஆகவே நல்ல ஒரு வீடு கட்டலாம், நல்ல ஒரு நிலம் வாங்கி தரலாம், நல்ல ஒரு வண்டி வாங்கி தரலாம், நல்ல ஒரு படிப்பு, வேலை, இப்படி பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் யோசிக்கிறது உண்டு, பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் யோசிக்கிறது உண்டு. இப்படி அவர்களுக்கு எல்ஐசி கட்டலாமா, இந்த பாலிசி போடலாமா, இன்சூரன்ஸ் கட்டலாமா, அவங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்ற காரியங்கள் அவங்களுடைய எஜுகேஷனுக்கும் அவங்களுடைய லைஃபுக்கும் அவருடைய கல்யாண நாட்களுக்கும் அல்லது வீடு கட்டுவதற்கும் இவைகள் எல்லாம் யோசிக்கிற ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் அப்படிதான் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆனா அருமையானவர்களே, நம்ம உண்டாக்கின பிதாவாகிய தேவன், நம்ம உருவாக்கின பிதாவாகிய தேவன், அவர் நமக்காக யோசிக்கிற அந்த யோசனைகள், அந்த ஆலோசிக்கிற அந்த ஆலோசனை எவ்வளவு அருமையானது என்பதை குறித்து சிந்திக்க வேண்டியது மிக அவசியம். நாம் கொஞ்ச காலம் இருக்கிற இந்த உலகத்துல நாம் எவ்வளோ பிளான் போடுகிறோம், எவ்வளோ திட்டங்களை, எவ்வளோ யோசனைகள், எவ்வளோ ஆலோசனைகள், எவ்வளோ கலந்து ஆலோசிக்கிறோம், பேசுகிறோம். பட் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உருவாக்கின பிதாவாகிய தேவன் நமக்காக எவ்வளோ ஆலோசித்து எவ்வளோ யோசித்து இந்த உலகத்தை படைத்திருப்பார், நம்ம உண்டாக்கியிருப்பார். 6 நாள் சிருஷ்டியில அற்புதமான யோசனைகள் இருவருமாக மூவருமாக கலந்து உரையாடி பேசின வார்த்தைகள். நாம் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷன் உருவாக்குவோமாக. அற்புதமாக இல்லையா? 6 நாள் சிருஷ்டி. தேவன் வானத்தையும் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் வானத்தில் உள்ளவைகளும் எல்லாவற்றையும் அற்புதமாக ஆண்டவர் உருவாக்கி கடைசியில மனுஷன் உருவாக்கி கொண்டாந்து கொடுத்தார். உனக்காக யாவையும் செய்திருக்கிறப்பா, நீங்கள் மகிழ்ச்சியாக புசித்து நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இந்த பூமி உண்டாக்கி பூமியில மனுமக்களாக நம்ம வைத்தார். எபேசியர் 1 அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே no foundation in the world, but we are choosing people. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டாராம். நம்ம தெரிந்து கொண்டாராம். பாருங்க, உலகமே உண்டாகல, but we are choosing in the Christ. No foundation in the world. அற்புதமாக தேவன் அற்புதமானவர், நம்ம சூஸ் பண்ணிட்டார். ஆண்டவர் அற்புதமாக எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனத்துல, ஏனெனில் நற்கிரிகளை செய்யத்தக்கதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவன் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் நமக்கு முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி நமக்கு முன்னதாக வைத்தார். அற்புதமான ஆண்டவர் இல்லையா? ஆகவே அந்த தேவன் யோசித்த யோசனைகள் வேற. யோபு புஸ்தகம் 15 அதிகாரம் 8 வசனத்தை வாசி கேட்போம். தயவாக என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு புஸ்தகம் த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 15 verse 8. யோபு 15 அதிகாரம் வசனம் 8 வசனம். நீ தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய ரகசிய ஆலோசனை கேட்டு ஞானத்தை உம்மிடமா சேர்த்து கொண்டீரோ?
நீர் தேவனுடைய ரகசிய ஆலோசனை. அது பரலோகத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆலோசனை கூட்டம் நடக்கும். உலகத்துல பாருங்க, சட்டமன்றங்கள் எல்லாம் கூட்டம் நடக்கும் பாருங்க. கவுன்சிலர் கூட்டம், எம்எல்ஏ கூட்டம், எம்பி கூட்டம், ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன், டிராபிக் போலீஸ் சாதாரணமாக கூடி ஆலோசிப்பார்கள் என்னென்ன செய்யணும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, பாராளுமன்றம், சட்டமன்றம், உறுப்பினர் மன்றம், இவைகள் எல்லாம் கூடி ஆலோசிப்பார்கள். ஜனங்களுக்கு என்ன செய்யணும். பாராளுமன்றம் அவ்வப்போது கூடி வரும் பொழுது ஆலோசிப்பார்கள். தேசத்தை எப்படி பாதுகாக்கணும், ஜனங்களுக்கு என்ன நன்மை செய்யணும். சில உருவாக்கி இருக்கிற மசோதாக்களை நிறைவேற்றுகிறோமா, சில புதிய மசோதாக்களை, சட்ட திட்டங்களை, ஒழுங்குமுறைகளை அவைகளை சரிபார்ப்பார்கள். புதிய திட்டங்களை கொண்டு வருவார்கள், ஆலோசிப்பார்கள். நம்ம நாடு என்ன நிலைமையில் இருக்கு என்பது குறித்து. ஆகவே பரலோகத்தில் கூட பாராளுமன்றம், பரலோக பாராளுமன்றம் வருகிற நாட்கள் உங்களுக்கு அது நல்ல அருமையான ஒரு செய்தி இருக்கு. பரலோக பாராளுமன்றத்துல நீ இருக்கிறாயா? இட் இஸ் வண்டர்ஃபுல், குட் மெசேஜ். ஐ ஆல்ரெடி preparation but coming soon. எனவே தேவனுடைய ஆலோசனை கூட்டம் பரலோகத்துல நடக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்துல ஆண்டவர் யோசிக்கிறார், சிந்திக்கிறார், பேசுகிறார். தேவதூதர்களுக்கு யுத்தம் செய்யக்கூடியவர்கள், உதவி செய்யக்கூடியவர்கள், நன்மை செய்யக்கூடியவர்கள், தீமை செய்யக்கூடியவர்கள், அநேகருக்கு உதவியாக ஆதரவாக இருக்க ஆண்டவர் ஒரு பாராளுமன்றம், பரலோகத்தின் பாராளுமன்றத்துல ஆலோசனை ரகசியமா கூடி ஆலோசிக்கிற ஒரு கூட்டம். ஆகவே ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. என்னுடைய வழிகள் வேற, என்னுடைய நினைவுகள் வேற, என்னுடைய யோசனைகள் வேற. வானமும் பூமி எவ்வளவு தூரமா இருக்கிறோம், அவ்வளவு தூரமாக என்னுடைய யோசனைகள், என்னுடைய ஆலோசனைகள். நீங்கள்லாம் சின்ன சின்னதாக அழிந்து போகக்கூடியவைகள், ஒன்றுக்கு உதகாதவைகள், புரோஜனம் இல்லாதவைகள். அது நமக்கே புரோஜனமா இருக்காது நம்முடைய யோசனைகள், நம்முடைய ஆலோசனைகள். எனவே எனக்கு அருமையானவர்களே, அற்புதமாக ஒரு நாள் சாத்தான் கூட யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க கவனித்தீங்கன்னாக்கா, தேவ புத்திரர் கூடி ஜெபிக்கிற, கூடி இருக்கிற அந்த கூட்டத்துல ஒரு நாள் சாத்தானும் வந்து நின்றான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பரலோக சட்டமன்றத்துல வந்து நின்றான் திடீர்னு. நடா எங்கடா போயிட்டு வர, பூமி முழுவதும் சுற்றி கொண்டு வரியா, என் தாசனாகி யோபு மேல கவனம் வைத்தாயோ, குற்றம் சாட்டுகிறான். ஆண்டவர் குற்றப்படுத்தி அவனை தொருத்துகிறத பாரு. எனக்கு அருமையான கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும், பரலோகத்தில் கூட ஆலோசனை உண்டா? எஸ், பரலோகத்தில் ஆலோசனை இல்லாவிட்டால் நமக்கு ஆலோசனை கிடையாது. ஆண்டவர் ஆலோசனை கர்த்தா, அவர் ஆலோசனை கர்த்தாவா இருக்கிறார். ஆகவேதான் அவர் பிறக்கும் பொழுது கூட ஆலோசனை. எவ்வளவு அற்புதமாக சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை கவனிங்க. என் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமா இருக்கிறது. அவை ஒவ்வொருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் உம்முடைய ஆலோசனை. ஆலோசனையில பெரியவர். 25ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அவர் அதிசயங்களை செய்கிறவர், ஆலோசனையில பெரியவர். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவர் ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தா. பரலோகத்தில் ஆலோசனை அவர்தான், பூலோகத்துக்கு ஆலோசனை அவர்தான், பூலோகத்தையும் பரலோகத்தையும் உண்டாக்கினவர் அவர்தான்.
நமக்காக யோசிக்கிறார். பாருங்க, முதல் நாள்ல வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2வது நாள்ல மரம், செடி, கொடிகள், பூண்டுகள் உருவாக்கினார். 3வது நாள் சமுத்திர வெட்டாந்தாரங்களை உண்டாக்கினார். 4வது நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் உருவாக்கினார். 5வது நாள் மீன்கள், மச்சங்களையும் பறவைகளையும் உண்டாக்கினார். 6வது நாள் மிருகங்களையும் மனுஷன் உண்டாக்கினார். பூக்கள் உண்டாக்கினார், மீன்களை உண்டாக்கினார். 74 லட்சம் மிருகங்கள் இருக்கு விதவிதமாக. உங்களால் சொல்ல முடியுமா? எத்தனை வகையான மீன், எத்தனை வகையான பறவைகள், எத்தனை வகையான மிருகங்கள், எத்தனை விதமான மரம், செடி, கொடிகள், எத்தனை விதமான கனிகள், எத்தனை விதமான பூக்கள் இருக்கு, தோட்டங்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு, கொடிகள் இருக்கு, செடிகள் இருக்கு. இந்த பூமியில சொல்லுவோம் இல்லையா, பஞ்சபூதங்கள், காற்று, நீர், நெருப்பு, வானம், பூமி, தண்ணீர், இவைகளெல்லாம் தேவன் யோசித்து யோசித்து ஆலோசித்து ஆலோசித்து நமக்காக இவைகள் உண்டாக்கினார். தேவன் தூங்குறதே இல்லை. 121 சங்கீதம் 1 வசனத்துல 4 வசனத்துல இஸ்ரவேலை காக்கிறவர் இதோ உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆண்டவர், அற்புதமான ஆண்டவர், நமக்காக இரவும் பகலும் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் இயக்குகிறவராய் அதை உருவாக்கினவர், நடத்துகிறவராய் இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடித்த ஆண்டவர். ஏசாயா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில ஆண்டவர் உயரமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தின் மகிமை நிறைப்பெற்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் கேராபீன்களும் சேராபீன்களும் நின்று சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிற வேளையில இதோ உசியா ராஜாவுக்கு அந்த தரிசனத்தை கண்டார். அப்பொழுது ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு, யார் நமது காரியமாக போவான் என்று சொன்ன உடனே 2வது யோசனை யாருக்கு வருகிறது என்றால், பிதாவாகி தேவன் நமக்காக யோசித்து நம்ம உருவாக்கி இந்த பூமியை வானத்தை உண்டாக்கி யோசித்து யோசித்து ஆலோசித்து செய்த தெய்வம் 2வதாக மனுகுலம் பாவத்துக்குள்ள ஆன பிற்பாடு, பாவத்துல விழுந்த பிற்பாடு, இந்த பாவத்திலிருந்து என் பிள்ளைகளை யார் மீட்பார் என்று அங்கலாய்த்து கொண்டு, யார் எனது காரியமா, யார் நமது காரியமா, யார் போவா என் ஜனங்களை மீட்பதற்கென்று அவர் கூக்குரலை கேட்ட தன்னுடைய சொந்த ஒரே பேரான குமாரனாகி இயேசு கிறிஸ்தானவர், ஐ ஆம் ரெடி, நான் ஆயத்தமா இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவர் என்று இயேசு ஒப்பு கொடுத்தார். இயேசு யோசித்தார், நமக்காக யோசித்தார். ஆலோசனை கர்த்தர், அவரும் யோசித்தார். ஏசாயா 9:6 வாசிக்கிறோம் இல்லையா, அவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நான் வர்றேன் பிதாவே, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வர்றேன். ஆல்ரெடி யோவான்ல 17ஆம் அதிகாரத்துல சொல்ற, ஆண்டவரே நீர் எனக்கு எவைகளை கட்டளையிட்டீரோ அவைகளெல்லாம் நான் செய்து முடித்தேன். ஏசாயா புஸ்தகத்துல இப்படி சொன்ன உடனே தீர்க்கதரிசனம் உருவானது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல குமாரன் பிறப்பான், இம்மானுவேல் என்று பேரிடு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், இயேசு என்று பேரிடு 21ஆம் வசனத்துல. ஏனென்றால் தமது ஜனங்கள் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பான். ரட்சகர் அவர் நம்மோடு கூட பேசுகிற யோசிக்கிற முதல் யோசனை ஆண்டவருக்கு வந்த தேவிகள் எல்லாம் உண்டாக்கினார். 2வது யோசித்தார், இயேசு கிறிஸ்தானவர், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போறேன் ஜீவனை கொடுக்க. இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், போதனைகளை செய்தார், அற்புதமாக ஜனங்களிடத்துல பேசினார், உறவாடினார், சந்தோஷமாக அவர்களுக்கு வேண்டிய வைகளெல்லாம் அற்புதங்களை செய்து முடித்தார். கடைசியில சிலுவில தான் ஜீவனே கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வேத வாக்கியங்களை படி உயிர் தெழுந்தார் இயேசு. எனக்காக உனக்காக யோசித்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து வந்தார் இந்த உலகத்திற்கு. ஆகையினாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல
ஆக்கினக்குள்ளாகிய தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்து மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவர்தான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கு. நமக்காக பரிந்து பேசு, நமக்காக யோசிக்கிறார், நமக்காக சிந்திக்கிறார். பிதாவாகி தேவன் யோசித்தான், இவைகள் எல்லாம் செய்தார். இயேசு கிறிஸ்து யோசித்தார், தான் ஜீவனை கொடுத்து அற்புதமாக என்றைக்கும் அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வாக்கியங்கள். ஒரு தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் கனி தராத இருக்கிறத பார்த்து எஜமான் வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த அத்தி மரத்தை வெட்டி போடு. ஏன்? 3 ஆண்டு காலமாக நிலத்துக்கு பாரம், தோட்டத்துல கெடுத்து போடுகிறது. அந்த எஜமான் இடத்துல வேண்டிக் கொள்கிறான், எஜமான் இது இந்த வருஷம் கூட இருக்கட்டும், அது கொத்துகிறேன், எரு போடுறேன், நீர் பாய்ச்சறேன், கனி கொடுக்கும். இயேசு கிறிஸ்தானவர் பரிந்து பேசுகிறார் நமக்காக. இந்த வருஷமாகில மணந்திரும், இந்த வருஷமாகில ஒப்புக்கொடு, இந்த வருஷமாகில ஆண்டவரிடத்துல வா என்று ஆண்டவராகி இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். 3ஆவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யோசிக்கிறான், ஆலோசிக்கிறார். எவ்வளவு அற்புதமாக! ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தனை இன்னதென்றும் அறிவார். அற்புதமாக பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யோசிக்கிறார், நம்மை விடுதலாக்க, நமக்கு ஜெயம் கொடுக்க, நம்மோடு கூட இருந்த நம்ம உணர்த்த, நீதி குறித்து, பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து நம்ம உணர்த்தி அவர் நடத்துகிற ஆவியானவரா இருக்கிறார், போதிக்கிறவரா இருக்கிறார், நம்மை உபதேசத்துக்குள்ளாக நடத்துகிறவரா இருக்கிறார் ஆவியானவர். 3ஆவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யோசிக்கிறார். 4ஆவதாக அற்புதமாக இந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டி கூட நமக்காகவே யோசிக்கிறதா. இந்த உலகத்தில் இருக்கிற சிருஷ்டி எல்லாமே நமக்காக தான். தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினான். கடவுள் படைத்தான் படைப்பையெல்லாம் மனுகுலத்துக்காக மனுவை படைத்தான், தன்னை வணங்க. படைப்பெல்லாம் நமக்காக தான். அதான் ஆண்டவர் சொன்னார், மத்தேயுல 6ஆம் அதிகாரத்துல சொன்னார், அற்புதமாக என்ன சொன்னார் என்றால், நீங்கள் உணவுக்காக உடைக்காக கவலைப்படாதிருங்கள். ஆகாயத்து பட்சைகளை பாருங்கள், சாலமோனை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகள் எப்படி வளருகிறதோ, யார் போஷிக்கிறார்களோ, யார் நடத்துகிறார்களோ, அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் சொல்லிட்டு சொல்றாரு. கடைசியில 34ஆம் வசனம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னோடுவிகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். நாளைக்காக அவைகள் கவலைப்படும். தேவன் உனக்காக உண்டாக்கினவைகள் ஒரு கத்திரிக்காய், ஒரு கறி, ஒரு மீன், ஒரு பருப்பு, ஒரு கோழி, ஒரு ஆடு, ஒரு மாடு, காய்கறிகள், சிறு தானியங்கள், பெரிய தானியங்கள், அரிசி, பருப்பு, இவைகளெல்லாம் பூமியில மரம், செடி, கொடி, தாவரங்கள், கீரை ஆகாரங்கள், பருப்பு ஆகாரங்கள் எல்லாமே நமக்காக விளைந்து கொண்டு கவலை. என் பிள்ளைகளுக்கு புதுசாக எவ்ரிடே ஃபிஷ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே எவரிதிங் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும். என்ன அது கவலைப்படுது, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். ஆண்டவர் அதுதான் சொன்னார். சிருஷ்டி கூட தவிக்குதான், நமக்காக கவலைப்படுது. பஞ்சபூதங்கள் நமக்காக பாடுபடுது. காற்று, நீர், நெருப்பு, வானம், பூமி, பஞ்சபூதங்கள் நமக்காக எவ்ரிடே ஒர்க் நமக்காக. பாருங்க, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிற கவனித்து பாருங்க. தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 முதல். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய
அடிமைதனத்தினின்று விடுதலாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமா தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இட் இஸ் ஒண்டர்ஃபுல். அவைகளெல்லாம் பிரசவ வேதனைப்பட்டு ஒவ்வொரு நாளும் பெற்றெடுத்து நமக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்கிறது எல்லாமே. நீங்க அதை ஆக்கி தின்னு கஷ்டப்படுறீங்க, சாப்பிடுறதுக்காக கஷ்டப்படுறீங்க, சாப்பிட்டு தொண்டை நிறைய அதையும் கஷ்டப்படுறீங்க. அது நமக்காக பிரசவ வேதனைப்படுகிற பிரயாசப்படுகிறது. நீங்க சிருஷ்டி நமக்காக யோசிக்கிறது, சிருஷ்டி நமக்காக தேவன் அவைகளை கட்டளிட்டா நீங்கள் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு மீனானாலும் ஒரு மிருகங்களானாலும் ஆடு மாடுகளானாலும் பறவைகளானாலும் கோழி ஆனாலும், கோழி பாருங்க நமக்காக எத்தனையோ முட்டையிடுது, நமக்காகத்தான் குழந்தைங்களை காப்பாற்றி பெற்றெடுக்குது, பாதுகாத்து. இட் இஸ் ஒண்டர்ஃபுல். இவைகள் எல்லாம் நினைக்கும் பொழுது தேவன் எந்த அளவுல நமக்காக யோசித்தார் என்பது குறித்து. ஐந்தாவதாக கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இந்த சிறியவர்களுக்காக தேவனிடத்துல பரிந்து பேசுகிறோம், தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுகிற தேவதூதர்கள் உண்டு. கோடான கோடி தூதர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம் இல்லையா? கோடான கோடி தேவதூதர்கள் உண்டு இல்லையா? ஆதியாகமம் 28ல வாசிக்கிறோம். 12 முதல் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் மேலாக சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருந்து யாக்கோபோடு கூட பேசுகிறார். அற்புதமாக சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துல தமக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறான் சொல்லப்படுகிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தவர். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கூட தானியேலின் தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்கள் வாய்களை கட்டி போட்டார். உனக்கு விரோதமாக எத்தனையோ சிங்கங்களாக மனிதர்கள் பேசுகிறார்களா, நிந்திக்கிறார்களா, தூசிக்கிறார்களா, நிந்திக்கிறார்களா, அவமானப்படுத்துகிறார்களா, வாய்களை கட்டி போடுவார் ஆண்டவர். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவோம். தூதர்களை அனுப்பி உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக ஆண்டவர் செயல்படுவார், உனக்காக சத்துருக்களோடு எதிர்த்து நிற்பார், எதிரிகளை செதறடிப்பார். உனக்கு விரோதமாக ஒரு வழியா வருவார்கள், 7 வழியா ஓடுவார்கள். உனக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார். தூதர்கள் நமக்காக உண்டு. தூதர்கள் நமக்காக, கோடான கோடி தூதர்கள் நமக்காகவே யோசிக்கிறாங்க, நமக்காகவே அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆறாவதாக சாத்தான் கூட நமக்காக தான் யோசிக்கிறான். சாத்தான கூட யோசிக்கிறான், இரவும் பகலும் யோசிக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இரவும் பகலும் யார விழுங்கலாமோ, இரவும் பகலும் யார தள்ளலாமோ, இரவும் பகலும் அவன் சாத்தான், வலு சர்ப்பம், பிசாசானவன், கொலைக்காரன், கொள்ளக்காரன், திருடன், எவ்வளோ பேர்கள் இருக்கு. வலு சர்ப்பம், பெரிய சர்ப்பம் யோசிக்கிறான், இரவும் பகலும் யோசிக்கிறான். எந்த பரிசுத்தவான்களை எந்த பாவத்துல தள்ளலாம், எந்த பரிசுத்தவான்களை எந்த குழியில தள்ளலாம், எந்த பரிசுத்தவான்களை ஆண்டவர்கிட்ட தூர போவதற்கு செயல்படலாம். 1 பேதுரு புஸ்தகம் வாசிக்கிறோம் இல்லையா? 1 பேதுரு புஸ்தகத்துல அற்புதமான ஒரு வார்த்தை இல்லையா? எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதான் யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல தேவனுடைய சமூகத்தில் வந்தான். யோபு மேல கண்ணு வைத்து அவனை சுற்றி வேலடிச்சிருக்கிறீங்க, பாதுகாப்பு வச்சிருக்கிறீங்க, நல்ல செழிப்பை வச்சிருக்கிறீங்க. குறை சொல்லி குற்றம் சொல்லி அவர் மேல கைய வைத்தான். ஆனா ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அனுதினமும் பெண்கள் மூலமா, பணத்து மூலமா நிறைய பேர் பாருங்களேன், பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இவைகளை தான் விசுவாசிங்க, ஊழிக்காருங்க
தேவனுடைய பிள்ளைங்க தவறி போறாங்க. இவைகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படணும். சாத்தானுக்கு கூட இரவும் பகலும் அவன் வேலை செய்து கொண்டே இருக்கிறான். வாலிபர்களை பிடித்து கொண்டே இருக்கிறான். வாலிபர்கள் மேல கண்ணி வைத்து வாலிபர்கள் மேல அவனுடைய நோக்கத்தை வைத்து இரவும் பகலும் யோசிக்கிறான், ஆலோசிக்கிறான். எப்படி விழுத்தள்ளலாம், எப்படி பிடிக்கலாம் என்று. எனக்கு அருமையானவர்களே, ஏழாவதாக பரிசுத்தவான்கள். ஏழாவதாக பரிசுத்தவான்கள். யாருக்காக யோசிக்கிறார்கள் பரிசுத்தவான்கள்? யோசிக்கிறாங்க. அந்த யோசனைகள் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. ஆகாரம், ஆடைகள், பரிசுத்தவான்கள் யோசிக்கிற யோசனைகள். மனிதர்களாகிய நாமும் கூட அப்படிதான் யோசிக்கிறோம். ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26 முதல் 34 வரையில யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? நல்ல வீடு கிடைக்குமா, நல்ல ஆகாரம் கிடைக்குமா, நல்ல மனைவி கிடைக்குமா, நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்குமா, இப்படியெல்லாம் வாழலாமா, அப்படியெல்லாம் வாழலாமா, பிள்ளைங்க இப்படி இருப்பாங்களா? ஒரே யோசனை தான், ஒரே சிந்தனை தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் மனிதர்கள் தங்களுக்குரியவைகளே யோசிக்கிறார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 21ஆம் வசனத்துல, மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளே தேடுகிறார்கள். அதே பிலிப்பியர் புஸ்தகம் அற்புதமா சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்கு நன்றா தெரியும் இல்லைங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல கூட நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 4 முதல் சில வாக்கியங்கள். அவனவன் தனக்கானவைகள் எல்லாம் பிறருக்கானவைகளே நோக்குவானாக, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அற்புதமான ஒரு வார்த்தை. மனிதர்கள் தங்களுக்குரியவைகளை யோசிக்கிறார்கள், தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். 8ஆவதாக மரித்தவர்கள். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களில ஐஸ்வர்யனும் லாசரும் மரித்தார்கள். ஐஸ்வர்யன் மரித்தான், உங்களுக்கு நன்றா தெரியும். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 19 முதல் 31 வசனங்களில 2 பேரும் மரித்தார்கள். லாசரு தரித்திரன் மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாம் மடியில விடப்பட்டார். எலிப்பாருகிற இடத்துல தேற்றப்படுகிறார். ஆனா ஐஸ்வர்யன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்துல வேதனைப்படுகிறான். யோசிக்கிறான், எனக்கு தண்ணி வேணும், தாகமா இருக்கு. ஆபிரகாம பார்க்கிறார். ஆபிரகாம் மடியில லாசரை பார்க்கிறான். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்கிறான். அவன் யோசனைகள், அங்கே இங்கே வர முடியாதப்பா, பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஆலோசனை சொல்லுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது. எனக்கு 5 பேர் இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க. அவங்க இங்க வரக்கூடாது, இந்த வேதனை இடத்துல வரக்கூடாது. அந்த பூமியில அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் லாசரை அனுப்பி சுவிசேஷம் சொல்ல வைங்க. இல்ல, நியாயப்பிரமாணம் இருக்கு, மோசே இருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தை கேட்டால் அவர்கள் மனம் திரும்பி பாதாளத்துக்கு போகாம இங்க நான் இருக்கிற இடத்துல, எலிப்பாருகிற இடத்துல வருவார். இன்னைக்கு எத்தனையோ ஊழிக்காரர்கள், தெருக்கும் சபைகள், ஊருக்கும் சபைகள், கிராம சபைகள், பட்டணம், டவுன், ஒவ்வொரு இடங்களிலே சபைகள் எத்தனை வருஷங்களை பிரசங்கிக்கிறார்கள், கேட்கிறாங்க. ஆனா ஜனங்களை மனம் மாறவில்லை. நரகம் இருக்குங்க, போவாதீங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. நித்திய ஜீவன் இருக்குங்க, அது யார் பார்த்தாங்க? பரலோகத்துக்கு நீங்க வரணும், ஐயோ எல்லாரும் வந்தாங்க போங்க அப்படின்னு கேலி பண்றவனுங்க எல்லாம் நரகத்துல இருப்பானுங்க, பாதாளத்துல இருப்பான். அந்த ஐஸ்வர்யன் போல வேதனைப்படுகிற நாட்கள் வரும். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நரகத்தில் இருக்கிறவங்க கூட வேதனைப்படுறான். என் அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படணும், இங்க வரக்கூடாது. உங்க கூட பிறந்தவங்க, உங்களோடு கூட இருக்கிறவங்க, உங்க நாட்டுல, வீட்டுல, உங்க ஊர்ல இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட வேண்டும். கடைசியாக 9ஆவதாக வெளிப்படுத்தின் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 9, 10, 11 ஆகிய வசனங்களில 9ஆவதாக மரித்த பரிசுத்தவான்கள், பாரடைஸில் இருக்கிறவர்கள், பரதேசுக்குள்ள இளைப்பாறிக் கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்களுடைய கூட ஆலோசனை, அங்கலாய்ப்பு என்னவா இருக்குதுன்றா, அவங்க கூப்பிடுறாங்க பாருங்க. 5ஆம் முத்திரையை ஒடித்தும் பொழுது தேவசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்த மக்களை பலிப்படுத்தின கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே
தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கும் இடத்துல எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர், பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, பரிசுத்தவான்கள் பூமி அடியில, அதாவது பலிபீடத்தின் கீழே, அதாவது இளைப்பாறுகிற ஸ்தலம், அந்த இடத்துல இருக்கிறவர்கள் யோசிக்கிறாங்க டெய்லியும், என்னை கொன்று போட்டாங்களே, என்னை கொன்று போட்டாங்களே, ஊழியத்துல, பலிபீடத்துல, ஆலயத்துல, அவங்களெல்லாம் ஆண்டவரே நீங்க பழி வாங்காமல் இருப்பீங்களா? அவங்களுடைய யோசனை பாருங்க எப்படி இருக்கு. பரடேஸ்ல இளைப்பாறுகிறவர்களுடைய யோசனை கூட தங்களுக்கு கெடுதி செய்தவர்களை பழி வாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், ஆபேல் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையானவைகளை பேசின இயேசுவின் ரத்தத்தின் இடத்துக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க. ஆபேல் ரத்தம் முதற்கொண்டு பரிசுத்தவான்கள் ரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொடுது. என்னை கொலை செய்த என் அண்ணன் கொன்று போடும், பழி வாங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது ஆபேலுடைய ரத்தம். அதுதான் பரிசுத்தவான்களுடைய இந்த கூக்குரல். அவங்களுடைய யோசனை எப்படி இருக்கு? ஆண்டவருடைய யோசனை எப்படி இருந்தது? இயேசு கிறிஸ்துனுடைய யோசனை, பரிசுத்தானுடைய யோசனை, சிருஷ்டினுடைய யோசனை, கோடான கோடி தூதர்களுடைய யோசனை, சாத்தானுடைய யோசனை, மனிதர்களுடைய யோசனை, மரித்த பாவிகள் பாதாளத்தில் இருக்கிற யோசனை, மரித்த பரிசுத்தவான்கள் பரடேசில் இருக்கக்கூடிய யோசனை. உங்களுடைய யோசனை எப்படி இருக்கு? யார் யாருக்காக யோசிக்கிறார்கள்? யார் யாருக்காக ஆலோசிக்கிறார்கள்? யார் யாருக்காக சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? நீங்க யாருக்காக சிந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? தேவன் நமக்காக யோசித்தார். அதனால்தான் யோவான் 3:16 இந்த உலகத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவா உலகத்துல அன்பு கூர்ந்து நம்ம நேசித்தார். நம்ம நேசித்ததனால் எல்லாவற்றையும் அற்புதமா சிருஷ்டித்தார். ஆகவே அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யார் யாருக்காக ஆலோசிக்கிறார்கள், யார் யாருக்காக யோசிக்கிற நல்ல பாடங்களை நாம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.